வணக்க மக்களை, சட்டமுறைக்கப்பட்ட மிக முக்கியமான தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறதா? இபிஎஸ்க்கு அடுத்த மெகா அதிர்ச்சியா? திமுகவில் சேர கண்டிஷன் போடும் விஜயபாஸ்கர். அரசியல் வெடிக்கப் போகும் புது புயல் என்ன? வாங்க வீடியோவை முழுமாக்கலாம். அதாவது தமிழக அரசியல் வரலாற்றிலே இந்த 2026 சட்டமன்ற தேர்தல்களின் முடிவுக்கு பிறகுதான் தமிழக அரசியலிலே அனைத்து கட்சிகளிலிருந்து வெடிக்கக்கூடிய எந்த பூகமெல்லாம் தமிழக அரசியல் புதிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறதா? அந்த வகையில்தான் அதாவது அதிமுகவில் ஏற்படும் பிளவு மற்றும் உட்கட்சி விவகாரம் நாளுக்கு நாள் தீவிரமடைந்துள்ளது. அந்த வகையில்தான் அதிமுகவில் இரு அணி பிளவுகளாக செயல்பட்டு வருகிறது. பொதுச் செயலாளரான எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஒரு அணியாகவும் மற்றொரு அணி SP வேலுமணி மற்றும் CV சண்முகம் தலையில் இன்னொரு அணியாக செயல்பட்டு வருகிறது. அதாவது நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது தாவிக்காவுக்கு ஆதரவாக அளித்த அதாவது அதிமுகவின் இன்னொரு பிளவான CV சண்முகம் தலைமையில் அணியினர் தாவிக்காவுக்கு தங்கள் ஆதரவை அளித்திருந்தார்கள். இந்த நிலையில்தான் எடப்பாடி பழனிசாமி கண்டிப்பாக அவருடைய எதிர்ப்புக்கு தெரிவித்த இந்த MLAக்களை கட்சி பதவியிலிருந்து பொறுப்பிலிருந்தும் நீக்கப்பட்டு உத்தரவை பிறப்பித்திருந்தார். இந்த நிலையில்தான் அதிமுகவில் ஏற்பட்ட இந்த பிளவு என்பது நாளுக்கு நாள் தீவிரமடை செய்தார். அந்த வகையில்தான் அதிமுகவின் முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சரான விஜயபாஸ்கர் அவர்கள் அடுத்து என்ன செய்ய போர் என்ற $1 மில்லியன் கனவில் கேள்வியெல்லாம் தற்போது தமிழக மக்களிடையே அரசியல் வட்டாரத்தில் ஒரு மிகப்பெரிய சூறாவளியாக கிளம்பியிருக்கிறதா? 2026 சட்டமன்ற தேர்தல் முடிவுக்கு பிறகு நடிகர் விஜயின் தாவேகா கட்சிக்கு மவுசு அதிகரித்த நிலையில்தான் அதிமுகவிலிருந்து ஏற்கனவே மரகதம், குமரவேல், ஜெயக்குமார், சத்யபாமா, இசக்கி சுப்பையா ஆகிய 4 MLAக்கள் தங்களுடைய பதவிகளை ராஜினாமா செய்துவிட்டு தாவேகாவில் தங்களை இணைத்துக் கொண்டார்கள். இந்த வகையில்தான் இதனைத் தொடர்ந்து CV சண்முகம் கூட தாவேகா நோக்கி நகரும் வேளையில் விஜயபாஸ்கரும் தாவேகாவுக்கு போகாமல் திடீர் ட்விஸ்ட் அடிப்பாரா என்ற திமுகவில் அவரை இணைய தீவிரமாக திட்டமிட்டு தனது ஆதரவாளர்களுடன் மெகா ஆலோசனையில் ஈடுபட்டு என்ற செய்தியெல்லாம் அரசியலிலே ஒரு புதிய பரபரப்பை கிளப்பியிருக்கிறதா? திமுகவில் இணைந்தால் கண்டிப்பாக மீண்டும் MLA சீட் மற்றும் புதுக்கோட்டை மாவட்ட செயலாளர் பொறுப்பு வேண்டும் என்று அவர் ஒரு அக்ரிமெண்ட் டீல் பேசி வருவதாகவும் அரசியல் பேசப்படும் செய்தியாக பார்க்கப்படுகிறது. அதாவது புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஏற்கனவே திமுகவின் சீனியர்களான அதாவது ரகுபதி, மெய்நாதன் ஆகியோர் இருப்பதால் கண்டிப்பாக பவர் சென்டர் சண்டை வரலாம் என்றாலும் எல்லாவற்றையும் அட்ஜஸ்ட் செய்த விஜயபாஸ்கர் அவர்கள் தயாராக உள்ளதாக கூறப்படுகிறதா? அதே நேரம் தாவேகா தரப்பிலும் மாவட்ட செயலாளர் பதவி மற்றும் இடைத்தேர்தல் வாய்ப்புக்காக பேச்சுவார்த்தை ஓட்டிக்கொண்டிருந்ததால் விஜயபாஸ்கர் அவர்கள் மீது இருக்கும் இந்த ஒரு குட்கா வழக்கு மற்றும் சொத்து குவிப்பு வழக்குகளை காரணம் காட்டி அவரை சேர்க்க தாவேகா தயங்குவதாகவும் பேச்சுக்கள் எழுந்துகிறது. இந்த வகையில்தான் தூய சக்தி தாவேகா என்று பரப்புரை செய்தால் ஊழல்கரை படித்தவர்களை சேர்த்தால் மக்கள் மத்தியில் கண்டிப்பாக தாவேகாவிற்கு ஒரு கெட்ட பேர் வந்துவிடும் என்ற நிலையில்தான் தாவேகா விஜயபாஸ்கரை சேர்க்காமல் இருப்பது என்ற கேள்வியெல்லாம் எழுந்திருக்கிறதா? ஆனால் கூட்டணி கட்சிகளை இழந்து தனித்து நிற்கும் திமுகவுக்கு கண்டிப்பாக புதிய பலம் தேவைப்படுவதால் விஜயபாஸ்கருக்கு சிவப்பு கம்பளம் விரிக்க தயாராகி இருப்பதால் தெரிகிறதா? சமயம் தமிழ் செய்தியில் தெரிந்துள்ள இந்த மெகா அரசியல் நகர்வு அதிமுக கூடாரத்தை அடியோடு உலக்கியது மட்டுமின்றி ஜேசுவின் இறுதி முடிவு என்னவாக இருக்கும் என்ற கேள்வியெல்லாம் மக்களிடம் வெகுவாக எழுந்திருக்கிறதா? மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.